ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மாதங்களில் உயர்ந்தது மார்கழி மாதம் என்பார்கள். அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானே கூறியிருக்கின்றார். மேலும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் மார்கழி மாதத்தை பற்றி தேவர்களின் மாதம் என்றும் சொல்லி இருக்கின்றார். தெய்வீகமான மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து அழகாக கோலம் போட்டு சாணத்தால் பிள்ளையார் வைத்து கோலத்தை பூக்களால் அலங்கரித்து மார்கழி மாதத்தை நாம் வரவேற்கின்றோம். பீடு என்றால் பெருமை என்று பொருள். ஆனால் நாளடைவில் இந்த பீடு என்ற வார்த்தை மருவி பீடை என்றானது. எல்லா துன்பங்களும் நீங்கி தை மாதத்தில் இருந்து புது வாழ்வு மலர வேண்டும் என பிரார்த்திக்கப்படும் மாதமும் இந்த மார்கழி மாதம்தான். ஆண்டாலும் மார்கழி 30 நாட்களும் பாவை விரதம் இருந்துதானே பெருமாளை மணந்தாள். எனவே இப்படி சிறப்பு வாய்ந்த மாதமாக மார்கழியை பற்றி பரதத்தின் மூலமும் ஆன்மீக சொற்பொழிவு மூலமும் காண இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அன்பு சகோதரி ஜெயந்தி ரங்கராஜன் திருப்புல்லானி. அற்புதமான ஒரு மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் தேவர்கள் எல்லோருக்கும் அதிகாலை பொழுது. இந்த நேரத்தில் பகவன் நாமாவை சொல்லி நாம் உஜ்ஜீவடைவதற்காக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் கலியுகத்திலே கோதையாக அவதரித்து வாயினால் பாடி மனதினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது எனும் முக்கரணங்களால் எம்பெருமானை ஆசைப்பதை பற்றி அற்புதமான 30 பாசுரங்களால் எடுத்துரைக்கிறார். பாவை நோன்பு இருந்து மோட்சம் எனும் பறையை பெறுவதற்கு வழிவகை சொல்கிறாள். இன்று 27வது நாள் பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலியே தோடே செவிப்பூவே, சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே, படகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தெல்லோரெம்பாவாய். 5 பாசுரங்களை அவதாரிகையாக இடுகிறாள். அடுத்த 10 பாசுரங்களில் வேறு வேறு குணாதிசயம் பொருந்திய 10 பெண் பிள்ளைகளை எழுப்புகிறாள். அடுத்ததாக முறையாக பற்ற வேண்டும் என்று நந்தகோபனின் இல்லத்தில் காவல் காப்பவர்களை எழுப்பி நந்தகோபனை எழுப்பி யசோதை பிராட்டி பலராமனை அறுதியிட்டு நப்பின்னை பிராட்டியையும் எழுப்பி அதன் பின் கண்ணனை எழுப்புகிறார். கண்ணன் எழுந்து வருகிறான். கண்ணன் எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு கண்கள் திறக்க வேண்டும், எவ்வாறு எழுந்து வர வேண்டும் என்று சொன்ன ஆண்டாள் கண்ணன் தங்களது நோன்பிற்கு என்னவெல்லாம் தர வேண்டும் என்பதை முந்தைய பாசுரத்தில் கேட்டாள். இந்தைய பாசுரத்தில் நாங்கள் நோன்பு நூர்த்து முடித்து விட்டோம், எங்களுக்கு நீ பறை தருகிறேன் என்று சொல்லிவிட்டாய். அதன் பின்னாடி நாங்கள் விரத காலத்தில் எதையெல்லாம் உபயோகிக்க மாட்டோம் என்று சொன்னோமோ அதையெல்லாம் இனிமேல் மகிழ்ச்சியாக நாங்கள் அணிந்து கொள்வோம். அதுவும் எப்படி, நீயே வந்து எங்களுக்கு அலங்காரம் செய்ய வேண்டும் கிருஷ்ணா என்று இந்த பாசுரத்தில் பாடுகிறாய். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கிருஷ்ணா, நீ உன்ன கூடாதவரெல்லாம் கூட நீ வென்றையாமே. கம்சனை வென்ற, ஹிரண்யாட்சகனை வென்ற, ஹிரண்யகசிபுவை வென்ற, ராவணனை வென்ற, எல்லாரையும் நீ வென்றையே கோவிந்தா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, எங்களுக்கும் அனுகிரகிக்க கூடாதா என்று சொல்ல அதற்கு எம்பெருமான் கேட்கிறாராம், ஏன் கோதே, நான் தான் நீ கேட்ட எல்லாம் கொடுத்துட்டனே,
அவ்வளவுதானே, இனிமேல் உனக்கு என்ன வேணும் என்று சொல்ல, இல்லை, எங்களுக்கு நோன்பு செய்வதற்கு தேவையான உபகரணங்களை கொடுத்தாய். ஆனால் நாங்கள் நோன்பு செய்வதற்கான காரணம் பறை எனும் மோட்சம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்ல, அதையும் கொடுக்கிறேன் என்று கிருஷ்ணன் சொல்கிறாராம். சரி, இவ்வளவு நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டேனே, இதுக்கு மேல நான் எழுந்து போகவா என்று கேட்க, அதற்கு ஆண்டாள், இல்லை இல்லை, நீ எழுந்து போக கூடாது. அவர்களுக்கு எல்லாம் நீ மோட்சம் எனும் பறையை கொடுத்தாய். ஆனால் எனக்கு என்னை நீ திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறாளாம். கண்ணனோ, அது எப்படி அம்மா என்று சொல்ல, அதெல்லாம் இல்லை, அதை நீ எனக்கு கொடுத்தால்தான் இந்த நோன்பை நான் முடித்துக் கொள்வேன் என்று சொல்ல, சரி என்று சொல்கிறார். அப்பொழுது நாங்கள் பூர்த்தி செய்து விட்டோம் அல்லவா நோன்பை, அதனால் எங்களுக்கு மூட வழிவார முழங்கை வழிவார, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, இந்த இடத்துல சுத்தமான நெய் எங்களுக்கு கையில் இருந்து ஒழுகக்கூடிய அளவிற்கு நாங்கள் இனிப்பை உண்ண வேண்டும். அதுவும் உன்னோட சேர்ந்து நீயும் எங்களோடு கலந்து கொண்டு இந்த யமுனையில் நீராட வேண்டும். நீராடிய பின் நாம் எல்லோருமாக சேர்ந்து இந்த இனிப்பினை உண்ண வேண்டும் என்று சொல்கிறாளாம். முதல் பாசுரத்தில் நோன்பு முடியும் வரை நாம் எதையெல்லாம் சேர்க்க கூடாது என்று முந்தைய பாசுரத்தில் சொன்னால், இப்பொழுது நோன்பு பூர்த்தியாகிவிட்டது. அதனால் முழங்கை வடிவார நாங்கள் நெய்யை சாப்பிடுவோம் என்று இங்கு சொல்கிறாள். நோன்பு முடிவதற்கு முன்பாக நெய்யை சாப்பிட மாட்டோம் என்று சொன்னவள் இங்கு நோன்பு பூர்த்தியான பின் நெய்யை சாப்பிடுவோம் என்று சொல்கிறாள். அது மட்டுமல்லாமல் அப்பொழுது ஆபரணங்கள் அணிய மாட்டோம் என்று சொன்ன ஆண்டாள் இந்த பாசுரத்தில் எங்களுக்கு ஆபரணங்களை நப்பின்னை பிராட்டியோடு சேர்ந்து கிருஷ்ணா நீதான் அணிவிக்க வேண்டும் என்று கிருஷ்ணருக்கு ஆணையிடுகிறாள். அதுவும் எப்படிப்பட்டதான ஆபரணங்கள் தெரியுமா? சூடகமே, தோல்வலியே, தோடே, செவிப்பூவே, பாடகமே அப்படின்னு சொல்லக்கூடியதான பல்வகையான ஆபரணங்களை எங்களுக்கு அணிவிக்க வேண்டும். அதன் பின்பு நாங்கள் ஆடை உடுத்துவோம் என்று எவ்வாறு ஆடை உடுத்த வேண்டும் எனும் வழிமுறைகளையும் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சாதிக்கிறார். எப்பொழுதும் நாம் நம் இல்லத்தில் ஒரு திருமணத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் முகத்திற்கு அலங்காரம் செய்து கொண்டு அதன் பின் இருக்கக்கூடிய நகைகள் எல்லாத்தையும் அணிந்து கொண்டு அதன் பின்பாக உடை உடுத்தினால்தான் அந்த அலங்காரமாகப்பட்டது ஒரு நேர்த்தியாக இருக்கும் என்பதை இந்த பாசுரத்தில் நமக்கு ஆண்டாள் அருளி செய்கிறார். ஆக அவ்வாறாக நீ எங்களுக்கு எல்லாம் பண்ண வேண்டும் என்று சொல்ல, ஆஹா அப்படியே நான் உங்கள் எல்லோருக்கும் பண்ணுகிறேன் என்று கிருஷ்ணன் அனுகிரகிக்கிறாராம். ஆக இது போல கிருஷ்ணன் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகிக்கிறார். அப்படித்தான் ஒரு முறை பரீட்சித் மகாராஜா பாம்பு தீண்டி இறந்து விடுகிறார் அல்லவா? அவரது பிள்ளைக்கு கோபம் வருகிறது. பாம்பு தீண்டி எப்பொழுது தனது தகப்பனார் இறந்தாரோ இனி பாம்பே இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு யாகம் செய்கிறார். அந்த யாகம் செய்யும் காலத்தில் ஒவ்வொரு நாகமும் அதில் வந்து விழுவதற்காக அந்த நாகத்தின் பெயரை சொல்லி ஸ்வாகா ஸ்வாகா என்று சொன்னால் அந்த நாகம் அனைத்தும் அதில் வந்து விழும். அனைத்து நாகமும் வந்து விழுந்து விட்டது. ஆனால் ஒரு நாகம் மட்டும் வரவில்லை. அது இவரது தகப்பனாரை தீண்டிய நாகம். அந்த நாகம் இந்திரனிடம் போய் தஞ்சம் அடைந்தது, இந்திரனின் சிம்மாசனத்தின் கீழே. ஆக இவர் கேட்கிறார், எவ்வாறு அந்த நாகத்தை வரவழைப்பது என்று சொல்ல, அப்ப இந்திரனையும் சேர்த்து நாம் இந்த அக்னிக்கு ஆவர்நாகம் கொடுத்தால்தான் அந்த நாகம் வரும் என்று சொல்ல, அந்த சர்ப்பத்தின் பெயரை சொல்லி இந்திராயை ஸ்வாகா என்று சொல்ல, இந்திரனின் சிம்மாசனத்தோடு அந்த சர்ப்பமும் தொடர்ந்து வர, ஆக இந்திரனுக்கு பயம் வந்து விடுகிறதாம். உனக்கு நான் அடைக்கலம் கொடுத்ததால் தான் எனக்கும் அழிவு நிலை வந்து விட்டது. உன்னால் என்னால் உனக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அந்த சர்ப்பத்தை அடைக்கலம் கொடுக்காமல் தவிர்த்து விடுகிறார் இந்திரன். ஆனால் கிருஷ்ணா, நீ அவ்வாறு கிடையாது. உன்னை நம்பி வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாய் இல்லவா? அதுபோல் எங்களுக்கும் நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திக்க, கிருஷ்ணனும்
நீங்கள் கேட்கும் அனைத்தையும் கொடுக்கிறேன். நானும் உங்களுடன் வந்து ஸ்நானம் செய்கிறேன். நானும் உங்களோடு அந்த இனிப்பை உண்கிறேன். உங்களோடு நானும் நெய்யை அருந்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் நான் ஆபரணங்களை பூட்டி விடுகிறேன் என்று வாக்குறுதி கொடுக்க, ஆக அடுத்த பாசுரத்தில் கிருஷ்ணனோடு சேர்ந்து உண்பது போல் ஆண்டாள் வடிவமைத்து இருக்கின்றாள். ஆக இவ்வாறாக ஆண்டாள் தனது தோழியருடன் தாங்கள் நினைத்ததை கண்ணனிடம் பறையினும் மோட்சத்தை கேட்டு பெற்றதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி பொங்க சந்தோஷ களிப்பில் அவர்கள் அனைவரும் திக்குமுக்காடி நிற்கின்றனர். ஆக கண்ணனிடத்தில் காத்யாயனி விரதம் இருந்து கோபிகைகள் எப்படி கண்ணனை அடைந்தாலோ நாமும் அதுபோல் கண்ணனை அடைகின்றோம் என்ற மட்டற்ற மகிழ்ச்சியில் அவர்கள் தெளித்து நிற்கின்றனர். ஆக ஆண்டாள் நாச்சியார் கண்ணனே தனக்கு கிடைக்க வேண்டும் என்று மேலும் ஒரு கோரிக்கையை வைத்து அதையும் கண்ணனிடம் பெற்றாள் என்பதை அடுத்தடுத்த பாசுரங்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.